ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்குன் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே என்னோட குட் அனிமே லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஆனாலுமே கதை ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அப்புறமா இந்த அனிமிக்கு 2 பேர் இருக்குது. வெல்கம் டு மை டீமன் ஸ்கூல் அப்படியோ சொல்லுவாங்க, வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்குன் அப்படியோ சொல்லுவாங்க. சரி, நம்ம வந்துட்டு ஒரிஜினல் பெரிய கூப்பிடலாம். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்குன் சீசன் 1 எபிசோட் 2. ஸ்கூலோட செரமனிலேயே வந்துட்டு நம்ம ஹீரோ சண்டை போட்டதை பார்த்து ஒரு டீச்சர் வந்து டென்ஷன் ஆகிறான். இன்னைக்கு ஃபெமிலியர் சமன்ல நான் தான் இன்சார்ஜ், இன்னைக்கு அவனை பத்தி தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் நினைக்கிறாரு. நெதர் வேர்ல்ட், இங்க தான் எல்லா டீமன்ஸும் வாழ்றாங்க. அண்ட் அவங்கள ஆட்சி செய்யற அந்த டீமன் கிங் அவரோட சேர் பல காலங்களா காலியா தான் கிடக்குது. ஒருத்தியானவங்களால மட்டும்தான் அடுத்த டீமன் கிங்கா மாற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேக்குது. இருமா, நீ ரொம்பவும் நல்ல பையன். சமத்தா இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இந்த குப்பை எல்லாத்தையும் கிளீன் பண்ணி பாத்ரூமையும் கிளீன் பண்ணிருன்னு அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க. நம்ம ஹீரோவை எல்லாத்துக்கும் சரி ஓகே ஓகே பண்றேன் அப்படின்னு சொல்றான். நாங்க ஒன்னு அப்படியே ஒரு டீமன் கிட்டே விக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க. அதுக்கும் நம்ம ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு எந்திக்கிறான். பார்த்தா எல்லாம் கனவு தான், ஆனா இதெல்லாம் உண்மையா தான் நடக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திக்கிறான். இவர் தான் சேர் டீமன் சாலமன். நம்ம ஹீரோ வந்துட்டு பேரனா தத்தெடுத்திருக்காரு. இருமா சுசுகி. இவனோட ஏஜ் 14 ஆகுது. இவனோட முட்டாள் பேரண்ட்ஸ் இவனை காசுக்காக டீமன் கிட்ட வித்துட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அந்த சேர் டீமன் சாலமன் வந்து சாப்பாடு கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி இவ்வளவு டேஸ்டான ஃபுட் எல்லாம் பார்த்தது கூட கிடையாது. சரி ட்ரை பண்ணி பாப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே வந்து சாப்பிடுறான். எல்லாமே நம்ம ஹீரோக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. கடைசியா ஆப்ரா அப்படிங்கிற அந்த சர்வன் வந்து நம்ம ஹீரோக்கு டீ கொடுக்கவும், இருமா இன்னைக்கு தான் அவன் ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா வந்துட்டு ரொம்பவும் ஹாப்பியா இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. நெதர் வேர்ல்ட்ல இருக்கிற டாப் டீமன் ஸ்கூல்ல நம்ம ஹீரோவை ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க. ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹீரோ ஹியூமன் தெரிஞ்சுட்டா அவங்க நம்ம ஹீரோவை சாப்பிட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி அவன் பயப்படுறான். நம்ம ஹீரோக்கு ஸ்கூலுக்கு போக ஒரு போல அது அவங்க தாத்தா கிட்ட சொல்ல போகும். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போறதுக்காக அவங்க தாத்தா நிறைய விஷயங்கள் வாங்கி வச்சிருக்காரு. நேத்து தானே எனக்கு நிறைய விஷயம் தந்தீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அது நீ என்னோட பேரனா வந்ததுக்கு இது ஃபர்ஸ்ட் டைமா நீ ஸ்கூலுக்கு போறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா ரொம்பவும் எக்ஸைட்மெண்டா இருக்காரு. நம்ம ஹீரோ மேல அவங்க தாத்தா ரொம்பவும் பாசமா இருக்காரு. நீ ஸ்கூலுக்கு ஒழுங்கா டயத்துக்கு எந்திக்கணும்னு சொல்லி உனக்காக அலாரம்லாம் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் காட்டிட்டு ஏதோ சொல்ல வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஸ்கூலுக்கு போகிறதுக்காக அவர் இவ்வளவு விஷயங்கள் வாங்கி வச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோக்கு போக விருப்பம்லன்னு சொல்ல முடியல. நான் ஸ்கூலுக்கு போக ஆர்வமா காத்துட்டு இருக்கேன், இதுதான் சொல்ல வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி சமாளிச்சுட்டு வேற வழி இல்லாம ஸ்கூலுக்கு கிளம்புறான். என்னோட பேரை ஃபர்ஸ்ட் டைமா ஸ்கூலுக்கு போறானா அதை அப்படியே வீடியோ எடுத்துட்டு ஸ்கூல் வரைக்கும் போக போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா வீடியோ எடுக்க ஆரம்பிக்கும். சார் உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கு, அதை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி ஆப்ரா இழுத்துட்டு போயிருந்தான். எல்லா டீமன்ஸ்க்குமே விங்ஸ் இருக்கிறதுனால பறந்துதான் ஸ்கூலுக்கு போறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் தான் நடந்து ஸ்கூலுக்கு போறான். அந்த ஸ்கூலோட பிரசிடென்ட் ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் போய் கேட்கும். ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாரும் குட் மார்னிங் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளா டீமன்ஸ் நம்ம பேச்சிலேயே ஒரு கம்பீர தெரியணும், திரும்ப சொல்லுங்கன்னு சொல்லவோ இப்போ அவங்க திரும்ப திரும்ப குட் மார்னிங் சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போகும். மாஸ்டர் வந்துட்டீங்களா, உங்களுக்காக தான் நான் இங்க 6 மணி நேரமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவோ, என்னது 6 மணி நேரமா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். உங்களை பாக்குறதுக்காக இதை கூட பண்ண மாட்டேனா மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவோ, அப்படிலாம் பண்ண தேவையில்ல ஆஸ்மோடியஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் என்ன ஜஸ்ட் ஆஸ்னு கூப்பிடுங்க போதும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஓ சரி ஓகே ஆஸ் அப்படின்னு நம்ம ஹீரோவோ சொல்றான். மாஸ்டர் எனக்கு ஃபர்ஸ்ட் டே எல்லா கிளாஸ்லயும் தனித்தனியா தான் ஃபெமிலியர் சமனிங்க்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு, நேத்து வந்ததுல மொத்தமா 163 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் 4 கிளாஸா பிரிச்சு போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட ஃபெமிலியர் சமன் பண்ணுவாங்க. அந்த ஃபெமிலியர் எவ்வளவு பெருசா இருக்கோ அதுக்கு தகுந்தபடி ரேங்கிங் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சமன் பண்ற அந்த ஃபெமிலியர்ஸ் ஹியூமன்ஸ் சாப்பிடுமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள பயப்படுறான். ஃபெமிலியர் சமனிங் சர்க்கிள்க்கு இப்ப எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஆஸ் பை அட்டாக் பண்ண போனப்போ ஒரு பொண்ணை காப்பாத்திருப்பான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட பேச வரலான்னு போறதுக்குள்ள பார்த்தா டீச்சர் அந்த இடத்துக்கு வராரு. நான் தான் வேரியஸ் கேலகோ, இந்த ஃபெமிலியர் சமனிங்க்கு நான் தான் இன்சார்ஜ். அவங்களோட ரேங்கிங் எல்லாத்தையும் நான் தான் முடிவு பண்ணுவேன். நீங்க எல்லாரும் பரவாயில்லாத முட்டாளுங்களா இல்ல வடிகட்டின முட்டாளுங்களா அப்படிங்கறத நான் தான் டிசைட் பண்ணுவேன். மொத்தத்துல நீங்க எல்லாருமே முட்டாளுங்க தான். தடை செய்யப்பட்ட ஸ்பெல்ல சொல்லி பெர்ஃபார்மன்ஸ் பண்றது, உங்களோட ஃபைட்டிங் திறமையை காட்டி நியூஸ் பேப்பர்ல டாப்ல வர்றது, இந்த மாதிரி என் கிளாஸ்ல சேட்டை ஏதாச்சும் பண்ணீங்கன்னா உங்களை இந்த ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். சோ ஸ்கூலை விட்டு வெளியே போக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஒழுங்கா இருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவோ, பொண்ணுங்களா கொஞ்சம் லைட்டா பயப்படுறாங்க. ஃபெமிலியர் சமனிங் எப்படி பண்றதுங்கிறதுக்கான கைடு இதை பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் காமிக்கிறாரு. ஃபெமிலியர் சமனிங் கோர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது ரொம்ப சிம்பிள் தான். பேட்ச்ல உங்க பிளட்டை வச்சு ஒரு சர்க்கிள் போடுங்க. அப்புறமா சர்க்கிள்குள்ள போய் அந்த கேண்டில் மேல இதை பத்த வைங்க. உங்களோட ஃபெமிலியர் உங்க முன்னாடி வந்துரும். அதுக்கப்புறமா அப்படின்னு பேசியிருக்கும் போதே போதும் அவ்வளவுதான், கேட்டீங்கல்ல, எல்லாரும் ஒழுங்கா பண்ணுங்க. இந்த எக்ஸாம்ல நீங்க எல்லாருமே என்னோட சீல இருக்கிற பேட்ச் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் சொல்லவோ, சார் ஃபெமிலியர் சமன் பண்ணும்போது எங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து வருமா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கேட்கறா. வெளியே வந்த ஃபெமிலியர் அதோட மாஸ்டர் பேச்ச கேட்கலன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். நீங்க சமன் பண்ற ஃபெமிலியர்னால உங்களுக்கு எந்த ஆபத்து வராது. சோ உங்களால என்ன பண்ண முடியும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோ மேல ஒரு டென்ஷனாவே இருக்கிறான். அந்த டீச்சர் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வேணா சொல்லுங்க, நான் அவரை தட்டி தூக்கிடுறேன்னு சொல்லவோ, இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். 2 பேரும் ஒழுங்கா லைன்ல வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி கேலகா அவங்கள திட்டுறான். ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு கொஞ்சம் பயந்துகிட்டே போயிட்டு அவளோட ரத்தத்தை அந்த சர்க்கிள்ல வச்சுட்டு இப்ப அந்த பேப்பரை எரிக்கிறா. இப்ப அந்த பொண்ணோட ஃபெமிலியரான மேஜிக்கல் பீஸ்ட் ஒன்னு அந்த இடத்துக்கு வருது. கேலகா வந்துட்டு ஒவ்வொருத்தங்களோட பீஸ்டுக்கு தகுந்தபடி அவங்களுக்கு ரேங்கிங் கொடுக்குறான். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பீஸ்ட் கிடைக்குது. இப்ப ஆஸ்மோடியஸ் போயிட்டு அவனோட ஃபெமிலியரை சமன் பண்றான். ஆஸ்மோடியஸ் ரொம்ப
ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன் அப்படிங்கிறதுனால அவனோட ஃபெமிலியர் ஆசமான ஒண்ணா அந்த இடத்துக்கு வருது. இவ்வளவு நேரம் சமன் பண்ணதுலயே இவனோட பீஸ்ட் தான் ரொம்பவும் பவர்ஃபுல்லானதா இருக்கு. ஹே ஆஸ், உண்மையிலேயே உன்னோட ஃபெமிலியர் ஆசம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மாஸ்டர் நீங்க சமன் பண்ண போற ஃபெமிலியரை கம்பேர் பண்ணும்போது இது பப்பி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இந்த ஆஸ்மோடியஸ் திறமசாலின்னு தெரியும். சோ நான் எதிர்பார்த்த மாதிரி தான் அவனோட ஃபெமிலியர் வந்திருக்கு. பட் இந்த இருமா என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லி கேலகோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு எந்த ஒரு மேஜிக் பவருமே கிடையாது, ஏன்னா நான் ஒரு ஹியூமன். நான் சமன் பண்ணா ஃபெமிலியர் வருமா? ஹே ஒரு நிமிஷம், நான் ஃபெமிலியர் சமன் பண்ணி அது வரலனா என்ன இந்த ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. ஐ ஜாலி, நான் இந்த டீமன் ஸ்கூல்ல இருக்க தேவையில்ல, ஹியூமன் வேர்ல்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவும் ஹாப்பி ஆகிறான். ஸ்ட்ராங்கான இருமா எடுத்து போறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்து என்ன சமன் பண்ண போறான்னு ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. ஆக்சுவலி கேலகோ எதுக்காக நம்ம ஹீரோ மேல செம டென்ஷன்ல இருக்கான் அப்படின்னா, சேர் டீமன் தான் இங்க இருக்கிறதுலயே பவர்ஃபுல். நம்ம ஹீரோவோட தாத்தா வந்துட்டு நம்ம ஹீரோக்காக நிறைய விஷயங்களை பண்ணிருப்பான். அதுல கேலகோவை தான் போட்டு டார்ச்சர் பண்ணிருப்பான். இவன் என்ன சமன் பண்ண போறான்னு பாப்போம். இவன் மட்டும் எதையாச்சும் மொக்கையா சமன் பண்ணா இவனை ஃபெயில் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி கேலகோ பார்த்துட்டு இருக்கான். டீமன்ஸ் இந்த ரிச்சுவலை பண்ணும்போது அவங்களுக்கு மேஜிக்கல் பீஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபெமிலியரா கிடைக்கும். இதே ஹியூமன்ஸ் இந்த ரிச்சுவலை பண்ணா அவங்களால இதை யூஸ் பண்ணி டீமன்ஸ் சமன் பண்ணி அவங்க ஃபெமிலியரா மாத்த முடியும். நம்ம ஹீரோ யூஸ் பண்ற பேட்ச் வேற கேலகோவோட சீல் இருக்குது. நம்ம ஹீரோ அவன் பேப்பரை எரிக்கப்போ அந்த இடமே ரொம்பவும் பிரைட்டா மாறுது. நம்ம ஹீரோ ஒரு ஹியூமன், அவன் கேலகோவோட சீல தான் யூஸ் பண்ணிருக்காங்கிறதுனால இப்ப கேலகோ அந்த சமனிங் சர்க்கிள் வழியா வந்து நிக்கிறான். எல்லாருக்குமே செம ஷாக்கிங்கா இருக்கு. கேலகோ அதுக்கு மேல ஷாக் ஆகி போய் நிக்கிறான். ஆனா முட்டா பையில இப்பவே இந்த சமனிங்க ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேலகோ கத்தவும் நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட காலை பிடிச்சி இழுக்கிறான். டே காலை பிடிச்சி இழுத்தாலாம் ஒர்க் ஆகாது, இந்த சர்க்கிளை விட்டு நீ வெளியே அமுக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், நம்ம ஹீரோ அவன் காலை பிடிச்சி மேல பார்க்க தள்ளவோ, ஐயோ மாத்தி பண்றானே, என் தலையை பிடிச்சி கீழே பார்க்க அமுக்குன்னு சொல்றான். அதுக்குள்ள நம்ம ஹீரோ அவனை தள்ளி விடவும் கேலகோ சர்க்கிளை விட்டு மேல பார்க்க வெளியே வந்ததுதான் ரிச்சுவலும் கம்ப்ளீட் ஆயிருது. கேலகோ கியூட்டான ஒரு ஸ்னோமேன் கலந்த ஒரு டீமன் மாதிரி பறந்துட்டு இருக்கான். ஒரு செகண்ட் கேலகோ அப்படியே அமைதியா இருந்துட்டு அவனோட கையை பார்த்துட்டு அப்படியே மயங்கி விழுந்துருதான். அச்சோ ப்ரொஃபசர் நான் உங்களை கொண்டுட்டேனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயப்படவும், மாஸ்டர் நீங்க உண்மையிலேயே அற்புதம், அந்த கேலகோ வந்ததுல இருந்தே ஓவரா பண்ணிட்டு இருக்கான், நீங்க டென்ஷன் ஆனீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா அதுக்காக அவனையே உங்க ஃபெமிலியரா சமன் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்க உண்மையிலேயே அற்புதம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்து நம்ம ஹீரோவை பாராட்டுறான். இதை வேணும்னே பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே, என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி கேலகோ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு போகுவோம். அவன் ஷாக் அடிச்சு கீழே விழுறான். மாஸ்டரோட பேச்சை கேட்கலன்னா ஃபெமிலியருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொன்னாரு, அது இதுதான் போல அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஒரு டீமன் இன்னொரு டீமனை ஃபெமிலியரா சமன் பண்ணி இப்பதான் பாக்குறேன், உண்மையிலேயே நீங்க ஆசம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஆஸ் நம்ம ஹீரோவை பாராட்டுறான். இன்னும் 2 வருஷத்துக்கு நீங்க இப்படியே தான் இருக்கணும், இந்த ரிச்சுவலை பிரேக் பண்ணலாம்னு நினைச்சா நீங்க 2 பேரும் இறந்து போயிருப்பீங்கன்னு சாலமன் சொல்லவும், என்னது இன்னொரு 2 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி கேலகோ மயக்கம் போட்டு விழுறான். அச்சோ கேலகோ செத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். தான் ஒரு ஃபெமிலியரா மாறின அதிர்ச்சி தாங்க முடியாம கேலகோ ரொம்ப நாளைக்கு பெட்லயே தான் கிடக்குறான். ஒரு டீமன் இன்னொரு டீமன் ஃபெமிலியரா சமன் பண்ணது இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திரும்பவும் ப்ராப்ளம் ஆகுறான். கண்ணாடி போட்ட ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து டென்ஷன் ஆகுறா. கேலகோ இதுல பார்க்க ரொம்பவும் கியூட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த ஃபெமிலியர் உருவத்தை பார்த்து ஒரு டீச்சர் ரொம்பவும் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அச்சோ எல்லாருமே என்னையவே பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே நிக்கிறான். மாஸ்டர் நம்ம கிளாஸ் இந்த பக்கம் இருக்கு, இன்னைக்கு நமக்கு கோர்ஸ் அப்புறமா டார்ச்சர் டெக்னிக்லாம் கத்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் ரொம்பவும் ஹாப்பியா இருக்கான். அப்ப ஆஸ் வந்துட்டு என் மாஸ்டர் வராரு, என்னடா வழியில நிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபெமிலியரை சமன் பண்ணி அவனுங்களை பயன்படுத்தி விடுறான். அவனுங்க தெரிச்சு ஓடவும் நீ இப்படி எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் ரோட் இப்ப கிளியரா இருக்கு, இப்ப வாங்க அப்படின்னு சொல்லி அவன் கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோவா அப்படியே அமைதியா நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ சவுண்ட் கேக்குது. பார்த்தா ஒரு பொண்ணு ரோலிங் ஆயிட்டே வந்து வெளியே விழுறா. மாஸ்டர் இந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். ஹே நீ தான ப்ராப்ளமான இருமா, என்னோட பேரு கிளாரா, என்னோட ஃபெமிலியர் என் கூட விளையாடணும்னு ஆசைப்பட்டுச்சு, அதனாலதான் பாக்ஸ் எல்லாம் அடிக்க வச்சு அது என்ன ஒரு பவுலிங் மாதிரி சுத்தி விட்டுருச்சு, திரும்ப போய் என்ன பவுலிங் பண்ணி விடு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பாட்டு பாடிக்கிட்டே அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் அடிக்க வச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அந்த பொண்ணு ஆச்சரியமா பாக்குறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த கதை ஃபுல் அண்ட் ஃபுல்லா காமெடியா இருந்தாலுமே கூட சில விஷயங்கள் சூப்பரா இருக்கும், அதே நேரத்துல மாசாவும் இருக்கும். நம்ம ஹீரோ ஒரு ஹியூமன் அப்படிங்கறது அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. நம்ம ஹீரோ ரொம்பவும் ஆசம் அப்படின்னு சொல்லி தான் அங்க இருக்கிற எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கதை போக போக ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.